கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீர் திறந்து நடத்தி சென்றீர். உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீர் திறந்து நடத்தி சென்றீர். அப்பா அப்பா மகன் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா மகன் நான், உம் மகள் நான். உம் கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா. உம் கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா. உமை விட்டு பிரிந்து சென்றேன். அடைக்கலம் நான் தேடினேன். அதில் என்னை நான் தொலைத்தேன். என்னையே உமை விட்டு பிரிந்து சென்றேன். உமை விட்டு பிரிந்து சென்றேன். அடைக்கலம் நான் தேடினேன். அதில் என்னை நான் தொலைத்தேன். என்னையே மறந்து போனேன். உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர். உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீ திறந்து. கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி பாடலாமா? அப்பா அப்பா மகன் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா மகன் நான், உம் மகள் நான். உம் கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா. மனசார பாடலாமா? உம் கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா. உம் கண்ணின் மணிதானே அப்பா. உம் நீங்க பாடுவீங்களா மனசார? அவர் கண்ணின் மணி நாம் எல்லாருமே. உம் கண்ணின் மணிதானே அப்பா, உங்க கண்ணின் மணிதானே அப்பா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு தடவையும் நம்ம எதனா ஒரு தவறு செய்யும் பொழுதும் உலகத்தார் அந்த தவறு நம்ம தான் செஞ்சோம், நீங்க தான் இந்த தப்பை செஞ்சீங்க அப்படின்னு நம்மளை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்க செஞ்ச தப்பு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்குன்னா தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க தப்பு பண்ணீங்கன்னு மற்றவங்க கிட்ட சொல்லணும்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா நம்ம தகப்பன் எப்படி தெரியுமா, ஒரு நாளும் நம்ம செய்த பாவங்களை அவர் எக்ஸ்போஸ் பண்ணதே இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு வேளை அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாருன்னா எனக்கு உங்களால உங்களோட வீட்டில இருந்து வெளியில போயிருக்கவே முடியாது. யூ கேனாட் ஃபேஸ் அதர்ஸ். எனக்கு அப்படி நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணாம ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக ஒரு நாளும் நம்ம திருப்பியும் தப்பு செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. எனக்கு அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவர் நம் தகப்பனா இருக்கிறாருன்னா தகப்பனுக்கு நல்ல பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கணும். ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா நான் உங்க நல்ல பிள்ளை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நான் உங்க நல்ல பிள்ளை, உங்க செல்ல பிள்ளை. உமக்கு நன்றி அப்பா. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீர். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை தள்ளாமலும் தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென். இன்னொரு தடவை பாடலாமா? தள்ளாமலும் தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீர். அணைத்து கொண்டீர் என்னை
புது வஸ்திரம் தந்தீர், அணைத்துக் கொண்டீர், என்னை முத்தம் செய்தீர், இரட்டை கலந்த எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். கரங்களை உயர்த்தி சொல்வோம், அப்பா அப்பா. அப்பா உம்முடைய மகள் நான் வந்திருக்கிறேன் ராஜா. அப்பா உம்முடைய மகன் நான் வந்திருக்கிறேன். அப்பா ஒரு விசிறோட பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க தகப்பனே. மகன் நான், உம் மகள் நான், உம் கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதானே அப்பா. அப்பா உங்களுடைய கண்ணின் மணியா இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நான் கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே, உம் கண்ணின் மணிதானே அப்பா. மணியா இருக்கிற ராஜா, எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல அது, அவருடைய கண்ணின் மணியா நம்ம இருக்கிறோம். உங்க கண்ணின் மணிதானே அப்பா, உங்க கண்ணின் மணிதானே அப்பா. ஆமென். நம்மள கண்ணின் மணியா அவர் வச்சிருக்கிறார். எவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்ல, எவ்வளவு பெரிய பரம தகப்பன். அவர் நம்மளை கண்ணின் மணியா வச்சிருக்கிறாரு. அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நமக்கு. நம்ம எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும் என்னோட அப்பா என் கூட இருக்கிறாங்க. உலகத்து அப்பா நமக்கு இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது. நிறைய பேர் அப்பாவை இழந்திருக்கலாம். ஆனால் நம்மளோட பரம தகப்பன் நமக்கு இருக்கிறாரு அப்படின்றப்போ நம்மளோட உலக பிரகாரமான தகப்பன் கூட நம்மளோட ஒரு சில எமோஷன்ஸ் புரிஞ்சிக்காம இருக்கலாம். ஏன்னா எப்பவுமே அப்பாஸ் எப்பவுமே ஹார்டாக இருப்பாங்க. என்னோட அப்பாலாம் எப்பவுமே அப்பா மகள் அப்படின்ற ஒரு உறவு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு உறவாக இருக்கும். அதே மாதிரி அம்மா மகன்ற உறவு ரொம்ப விசேஷமான உறவாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் எனக்கும் அப்பாவுக்கும் அப்படியே அந்த மாதிரி இருக்காது. அப்பா மக அப்படி சொல்லிட்டு அப்படிலாம் இருக்காது. ரொம்ப ஹார்டான எமோஷன்ஸ் இருக்கும். ஆனால் அவர் என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி தான் நம்மளோட பரம தகப்பனும். ஆமென். நம்ம எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் நம்மளை அம்மாவாய் அப்பாவாய் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை தேற்றி கொண்டு வருகிறார். நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்ம வழி விலகுன போது நமக்கு வழியாக இருக்கிறார். நம்ம பயந்திருந்தா நம்மளுக்கு தைரியமாக இருக்கிறார் அவர். ஆமென். திரும்பி பாடுவோமா? நான் எங்கே போவேன், நீரே என் அடைக்கலமே, இதுவரை நான் அறியேன், நானே உம் பிள்ளை என்று. உம்மை வெறுத்து நான் எங்கே போவேன், நீரே அவர் தான் அடைக்கலமே, இதுவரை நான் அறியேன், நானே உம் பிள்ளை என்று. உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை, உம் நிழலில் தான் எந்தன் பாதுகாப்பு. அவருடைய கண்கள் நம்மளை விட்டு விலகாததா இருக்கிறது. ஏன்னா அவர் நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார். உம் நிழலில் தான் எந்தன் பாதுகாப்பு. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்வோமா? நம்ம அப்பாவை பார்த்து நம்ம பாடுறோம். மகன் நான், உம் மகன் நான், அப்பா அப்பா. மகன் நான், உம் மகள் நான், உம் கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதானே அப்பா, உம் கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதானே